இப்போ இவர் வந்து சாதாரண ஒருத்தர் தானே, ஒரு எலக்ட்ரீஷியனு. இவர் வந்து இப்போ இதை நான் வந்து 1.5 லட்ச ரூபான்னு சொன்னா இந்த ஆடை இவர் வாங்குவாரானா வாங்க மாட்டார். என்ன கிறுக்கு பையன் போய் 1.5 லட்ச ரூபான்னு சொல்லுவாரு. அதே தான் நம்ம கொடியாடுகளை வந்து அதிகபட்சம் முடிச்சுனாலும் எவ்வளோ போகும்? 40,000 ரூபாய்க்கு போகும். ஆடு நீங்களே பல வீடியோ போட்டிருக்கீங்க, 50,000 ரூபாய்க்கு வித்துருக்கு. அப்போ நம்மளுடைய தெரியும் அந்த 50,000 ரூபாய்க்கு நான் கிடாய் பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் வந்து 70 கிலோ இருக்கும். கிடாய் பார்க்க தோற்றம் இருக்கும். இது தோற்றத்துலேயும் குழந்த மாதிரி இருக்கும். இதை போய் நான் 1 லட்ச ரூபான்னு சொன்னேன்னா வாங்கக்கூடிய ஆளுகள் இங்கிட்டு கிடையாது. வந்து இப்போ ஆவரேஜாக நம்ம ஒரு 1000 ரூபாய் ரேட்டு வச்சாலுமே இது 1.5 லட்ச ரூபா வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு ஆடை 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சீரியஸா நான் வாங்கினது 1.5 lakhs. இந்த கிடாய் பாத்தீங்கன்னா இப்போ 80 கிலோ இருக்கும். இந்த 80 கிலோக்கு வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் வச்சாலும் 80,000 ரூபாய் ஆச்சு. இப்ப 80,000 ரூபாய்க்கு இந்த ஆடை விரும்புவாங்களா இல்ல நம்ம நாட்டாடுகள் 4 கிடாய் வாங்குறத விரும்புவாங்களா? 80,000 ரூபாய்க்கு ஒருத்தான் கேக்குறீங்க. ஒருத்தா நம்ம மக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 80,000 ரூபாய்க்கு இந்த ஆடை ஃபுல்லாமே போயர் பீரியட். சரிங்க. ஃபுல்லாமே சவுத் ஆப்பிரிக்கன் பீரியட். சவுத் ஆப்பிரிக்கன் இது வந்து 100% உள்ள போயர் பீரியட். ஓகேங்க. இது நான் இப்ப வாங்கிட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த ஆடு 1.5 லட்ச ரூபாய். 1.5 lakhs 1.5 lakhs. இந்த ஆடு 1.5 லட்ச ரூபாய். இதுல வந்து இந்த 2 வருஷத்துல இதனால எனக்கு சிங்கிள் ரூபாய் இன்கம் கிடையாது. சிங்கிள் ரூபாய் இன்கம் இல்ல இந்த ஆடுனால. இப்ப இதே 1.5 லட்சம் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்துட்டா 4.5 லட்ச ரூபாய். இந்த 4.5 லட்ச ரூபாய நான் வந்து ஒரு கொடியாடு வர்க்கத்திலயோ நம்ம நாட்டாடு கன்னியாடு வேலியாட்டுலயோ ஒரு பொட்டுக்குட்டிலயோ மயிலம்படியிலயோ போட்டிருந்தேன்னா 1 இயர்ல அந்த ஆடுடைய காஸ்ட் நான் எடுத்திருந்திருப்பேன். ஆடு எனக்கு மிச்சமாயிருக்கும். இப்ப இந்த இருக்கிற இந்த 4 ஆட்டுல 4.5 லட்ச ரூபாய் எனக்கு வந்து நோ யூஸ். 4.5 லட்ச ரூபாய் நோ யூஸ். என்ன காரணம்னா எல்லாத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லா இதையும் நம்மளும் அனுபவிச்சு பாத்துறணும். இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் நம்மகிட்ட ரெடியா இருக்கும். அது மாதிரி நான் இப்ப நம்ம இந்த ஆடை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆடை பத்தி இதுல என்னதான் இருக்கு, இந்த ஆட்டு ரகத்தை அவ்வளவு தூரம் பெருமையா சொல்றாங்களே, இந்த ஆடு என்னதான் இருக்குங்கிறதுக்காண்டி எடுத்து வளர்த்து பார்த்தேன். இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதனால இப்ப இதுல போடக்கூடிய குட்டியை வந்து நம்மளால பராமரிக்க முடியல. ஏன்னா இப்ப இதே இது நம்ம வேலையாடு குட்டியோ இந்த குட்டிகளை வந்து நம்ம நார்மலா விட்டாலே அதுவா தாயிட்ட போகும், பாலை குடிக்கும், நல்லா இருக்கும். இப்ப இத குட்டி போட்டதுல இருந்து இது ஒரு வெயிட் க்ரோத் ஆகுற வரைக்கும் நம்ம என்னன்னா ஒரு குழந்தைய பாக்குறத விட கேர்ஃபுல்லா இங்கு பெற்று குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு இங்கு பெற்றுல குழந்தைய வச்சு வளர்க்கறதுக்கும் நார்மலா பிறகு டெலிவரி ஆகி குழந்தைய வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இது வந்து இங்கு பெற்றுல வளர்க்குற குழந்தை மாதிரி தான். இது ஒரு ரேஜ் வர வரைக்கும் நியரை போட்டு 25 kg வர வரைக்கும் நம்ம அப்படியே பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏங்க மத்தவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிதான் அதை பார்க்க முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா இப்ப இது என்கிட்ட எடுத்ததுல இருந்து என்கிட்ட வந்து இது வந்து 2 ஈத்து இருக்கு. 2 ஈத்துல என்னால ஒரு குட்டியை கூட என்னால மெயின்டைன் பண்ணி காப்பாற்ற முடியல. இவ்வளவு தூரம் என்னமா ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த இதுல எல்லாமே ஒவ்வொரு ஈத்து இருக்கு. ஒவ்வொரு ஈத்துலயுமே குட்டி என்னால காப்பாற்ற முடியல. என்னங்க இவ்வளவு தெளிவா பண்ணிட்டு இதுல மட்டும் அதான் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா அனுபவத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு அனுபவத்துக்குன்னு எல்லா குட்டிகளையும் வாங்கி வளர்க்கணும் இல்லையா? அதுக்காண்டி நான் வளர்த்தேன். இது என்ன பண்ணலாம், சோக்கு வச்சுக்கலாம். என்கிட்ட போயர் இருக்கு அப்படின்னு ஒரு சோக்கு வச்சுக்கலாம். நான் இந்தியாவுடைய வட மாநிலத்தாடவே நான் வந்து வரக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன் இதை வாங்கி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாங்க. இந்த போயருடைய மீட்டோடைய புரோட்டீன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. இது வந்து ஒரு பெர் கேஜி வந்து 3000 வரைக்கும் போகுது. அப்போ அந்த புரோட்டீன் கண்டென்ட்டுக்காண்டி இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்ம நாட்டுகளுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அப்போ ப்ரீடிங் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய இதை பார்த்துட்டு நான் வந்து வாங்கினேங்க. வாங்கினதுல இருந்து இப்ப நான் தான் சொல்லிட்டேன்ல 2 இயர்ஸா நோ கெயின், ஜீரோ கெயின். இது வந்ததுல இருந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. தீவன செலவு மட்டும்தான் அதிகமா. இதை நான் சொல்லிட்டேன், இந்த 4.5 லட்ச ரூபாய் பிளஸ் லேபர் சார்ஜ், தீவன செலவுலாம் வேஸ்ட். ஓகேங்க. இப்போ ஒரு கிலோ 3000 ரூபாய் ரேட்டுக்கு விற்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நம்ம ஊர்ல பண்ண முடியலங்கிறதுனால ஃபெயில் ஆகுதா? இல்ல. ஏன்னா இந்த நம்ம ஏரியாக்காரங்க, நம்ம சவுத் இந்தியன்ஸ், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இந்த மீட்டை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்ம நாட்டாடுகளுடைய கறி வந்து 900 ரூபாய்க்கு கிடைக்கும். இது நான் வந்து போயர் மீட்டு, இது புரோட்டீன் கண்டென்ட் கூட, இது அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சேல்ஸ் பண்றது கஷ்டம். இப்ப இந்த ஆடு பாத்தீங்கன்னா நியரை போட்டு 150 கிலோ வரும். 150 கிலோ வரும். 150 கிலோ வந்து இப்போ ஆவரேஜா நம்ம ஒரு 1000 ரூபாய் ரேட்டு வச்சாலுமே இது 1.5 லட்ச ரூபாய் வந்துருச்சு. இப்ப இந்த ஒரு ஆடை 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சீரியஸா நான் வாங்கினது 1.5 lakhs. இந்த கிடாய் பாத்தீங்கன்னா இப்ப 80 கிலோ இருக்கும். இந்த 80 கிலோக்கு வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் வச்சாலும் 80,000 ரூபாய் ஆச்சு.
இப்ப 80,000 ரூபாய்க்கு இந்த ஆடை விரும்புவாங்களா இல்ல நம்ம நாட்டாடுகள் 4 கிடாய் வாங்குறத விரும்புவாங்களா? 80,000 ரூபாய்க்கு ஒருத்தான் கேக்குறீங்க? ஒருத்தா நம்ம மக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 80,000 ரூபாய்க்கு இந்த ஆடை வாங்கிட்டு போய் என்னப்பா அப்படின்னு சொல்லி தான் செய்வாங்க. ஓகே. இப்ப நம்ம நாட்டு 4 புளியம்போர் கிடாயை நிப்பாட்டுங்க, இந்த கிடாயை நிப்பாட்டுங்க, எதை மக்கள் விரும்புவாங்கன்னா நம்ம நாட்டாடுகளை தான் விரும்புவாங்க. ஓகேங்க. இது குழந்தை மாதிரி இருக்கு. குழந்தை இதான் சொல்றேன், இங்கு பெற்ற குழந்தைகள் இது. இது வந்து நம்ம ஏரியாவுக்கு நாட் சூட்டபிள். பிசினஸ்க்கு இது நாட் செட் ஆகுது. பிசினஸ் முறையில பண்றவங்களுக்கு, அதுவும் இல்லாம புதியதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்த வகையான போயரு இந்த ஆடுகளை வந்து எடுக்க வேண்டாங்கிறது என்னுடைய அட்வைஸ். ஓகே ஓகே. ஏன்னா நீங்க புதுசா ஆட்டு பண்ண வச்சு சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெள்ளாடுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கொடியாடு, வேலியாடு, கன்னியாடு எடுங்க. செம்மறியில பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொட்டுக்குட்டி, மயிலம்படி, மேச்சேரி கூட எடுக்கலாம். தலைச்சேரி சாரி இந்த நம்ம வெளிச்சி குட்டிகள், நம்ம ஏரியா நாட்டுக்குட்டிகள் அந்த மாதிரி எடுத்து வளர்க்கலாம். இந்த போயரோ அந்த சிரோகியோ இந்த மாதிரி போறதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் தான் இருக்கும். நிறைய நானும் நண்பர்கள் வட்டாரத்துல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எடுத்து வளர்த்து நிறைய இங்கே சிவகாசியில் கூட ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து நம்ம நண்பர் தான், அவரும் நம்மள மாதிரியே ஒரு போயர் எடுத்து வளர்த்து கடைசியில் எவ்வளவு கொடுத்தாருன்னா வெறும் 20,000 ரூபாய் கொடுத்தாரு. 1.5 லட்ச ரூபாய் வாங்கின ஆடை 20,000 ரூபாய் கொடுத்தாரு. இப்போ இது நீங்க கொடுத்தாலும் 20,000 ரூபாய்க்கு பக்கமா போகும். இது எனக்கு எப்படி செய்யறது? வாங்கின இடத்துல ரிட்டர்ன் பண்ணிடலாமா, இல்லாட்டினா இதை நம்ம அப்படி ஒரு ஷோக்காக நம்ம எப்படி இருக்கிற அளவு இருக்கட்டும் அப்படின்னு நெக்ஸ்ட் அப்படி விட்டுலாமான்னு இதோட பெர்த்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்னா நீங்க சந்திச்சு? இது வந்து பாத்தீங்கன்னா பிரதர், இதோட குட்டியோடைய தன்மை பாத்தீங்கன்னா, குட்டி வந்து குட்டி போடும் போதே நேர போட்டு 4 kg அந்த ரேஞ்சில் வந்துருது. இதோடைய குட்டி வந்து வெளியில வரக்கூடிய அந்த இது வந்து கெப்பாசிட்டி வந்து சின்னதா இருக்கிறதுனால குட்டி ஈனும் போது பயங்கரமா சிரமப்படுது. நம்ம எனி டைம் நம்ம டாக்டர் அவைலபிலிட்டி இருக்காது. அப்ப நம்மளே வந்து எடுக்கும் போது என்னன்னா குட்டிகள் வந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குட்டி இந்த ஆடெல்லாம் வந்து என்கிட்ட 3 குட்டி போட்டுச்சு. தலையத்திலேயே 3 குட்டியுமே என்கிட்ட டெத்து தான். 3 குட்டியுமே டெத் ஆகியே தான் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த குட்டி இந்த ஆடுகளை எந்த மாதிரி பராமரிக்கணுங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெத்தட் தெரியல. நிறைய பேர் நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க, பட் அது நேரடியாக நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு. பட் நம்ம இப்ப வாங்கிட்டு வந்ததுல இருந்து எனக்கு இதுல ஜீரோ கெயின். அதாவது உங்களாலே பண்ண முடியல. ஓகேங்க. அதாவது தலைச்சேரி கூட பண்ணலாம். நம்ம நாட்டாடுகள் பண்ணா என்னோட நல்ல அட்வைஸ். ஓகே சூப்பர்.